70 வயசா 75 வயசாயிருச்சு, இளைய ராஜாவா. தபேலா அடிக்கிறவனா இசை ஞானியா வைக்கிறான். வைக்கும்போது இந்த பண்ணல நாக்கிட்டு இருந்தது நக்கிட்டு உள்ள போடுறேன். சார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் தாங்க நாட்டுக்கே பாதுகாப்பு. எனக்கு ஏங்க புதுசா ஒரு பாதுகாப்பு? வண்டு தேன் சிட்டுகளுக்கான உணவு. அதை வாங்கி மாலைய போட்டு என்னத்த மயிர புடுங்கின? நீ என்னத்த புடுங்கின? ஒரே ரேஷன் கார்டு கொண்டா, ஒரே தேர்தலை கொண்டா, ஒரே தேர்வை கொண்டா, எல்லா அண்டாவை கொண்டா, குண்டாவை கொண்டா. ஆனால் ஒரே சுடுகாட முதல்ல கொண்ட முறை இருக்கு. ரெட்ட கோலை வெட்கப்படுது, அவமானப்படு. 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து ரெட்ட கோலம் இருக்குன்னு நான் வர்றேன். நல்லா ஒரு தடவை வச்சிட சொல்ல பார்ப்பேன். 24 மணி நேரமும் சாராய கடையை திறந்து குடிக்க வச்சு உழைக்கிற திறனை என் இளைய தலைமுறை பிள்ளையிலிருந்து வெளியேற்றின. இது பைத்தியக்காரனு கூட தெரியுமே. அதை விட பைத்தியக்காரன் சொல்ல, சுத்த பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அந்த பைத்தியக்காரங்க வைங்க. நம்ம மக்கள் ஒரு தட்டுல இப்படி ஆரத்தி, இது ஏன் ஆசிட்டு ஊத்தி இருக்குன்னு இன்னைக்கு பயப்பட மாட்டேற? இதுக்குள்ள ஆசிட்டு ஊத்தி இருக்குன்னு பயப்பட மாட்டேறியே? கிட்ட போய் நின்று நல்லா அது பண்ணிக்கிறியே, அப்ப பயம் இருக்க மாட்டுது. கட்டி கட்டி பிடிக்கிறது, கிட்ட போய் கும்பிடுறது, ஓட்ட பறிக்கிறதுக்கு. வாங்கின பிறகு இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு கொடுங்க, செக்யூரிட்டி, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயாய. நானும் அவங்க தாத்தா உதயநிதியோட தாத்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அவங்க முதலாளி இருக்கார்ல, பெரிய முதலாளி மோடி, அமித்ஷா, அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க ஏன் முன்னாடி 2 பேரும் செங்கலை வச்சுக்கிட்டு இந்த அந்த தூக்கி காட்டி விளையாட்டு காட்டிருக்காங்க. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை. யாரோடவோ கூட்டணி சேர்ந்து நோட்டையும் சீட்டையும் பெற்று நத்தி நக்கி பிழைப்பதற்கு பதிலாக பிரபாகரன் பிள்ளைகளாக இந்த மண்ணிலே நின்று தனித்து போரிட்டு எத்தனை முறை தோற்றாலும் தளர்ச்சியின்றி தள்ளாட்டமின்றி சோர்வின்றி களத்திலே நின்றார்கள் மானம் மரத்தமிழ் பிள்ளைகள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற பெருங்கனவு. எங்களை இனி இந்த தமிழ் சமூகம், இந்த தமிழ் பேரினம் பழி சொல்ல முடியாது. யாருமே இல்லை திமுகவை விட்டால், யாருமே இல்லை அதிமுகவை விட்டால், யாருமே இல்லை காங்கிரஸை விட்டால், யாருமே இல்லை பாரதிய ஜனதாவை விட்டால் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இவர்களை விட்டால் இதோ உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு புரட்சிகர அரசியல் வழியாக மாறி இந்த மண்ணிலே சாதி உணர்வு மத உணர்வை கடந்து நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியர்கள் என்ற உணர்வோடு உங்கள் முன்னால் நிற்கிறோம். எங்களை கைவிட்டால் உங்களை காப்பாற்ற இந்த நாட்டின் நாதி கிடையாது, நாதி கிடையாது. இவன் சாமியை காப்பாற்ற அரசியல் பேசுவான். நீ கும்பிட 1 கோடி சாமி இருக்கிறது, ஆனால் வாழ்வதற்கு நாம் எல்லோருக்கும் ஒரே ஒரு பூமிதான் இருக்கிறது. நாம் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராட வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். வெறும் இந்த மானுடத்திற்காக அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல. ஈக்கும் எறும்புக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கும் நரிக்கும் கொக்குக்கும் குருவிக்கும் சிட்டுக்கும் மைனாவுக்கும் யானைக்கும் சிங்கத்திற்கும் புலிக்கும் கரடிக்கும் எல்லா உயிருக்குமாக அரசியல் செய்ய வந்த உயிர்மை நேய பிள்ளைகள். என்னை போய் நம்ம அருந்ததியரை தீட்டிட்டா, அவரை தீட்டிட்ட, நீ தான் என்னை தீட்டிட்ட. என் மேல இதுக்கு வன்கொடுமை வழக்கு போடணும்? உங்களை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்துல உண்டா வழக்கு போட்டவரு? ஏயா ஒருத்தர் பொது மேடையில பேசுறாரு, காசு வந்துட்டா சாதி மறந்துருமா? நீ உயர்ந்த சாதி ஆயிருவியா? 70 வயசா 75 வயசாயிருச்சு, இளைய ராஜாவா. தபேலா அடிக்கிறவனா இசை ஞானியா? இதை விட ஒரு சமூகத்தை, ஆதி தமிழ் குடிமகனை, தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு இசை அடையாளமாக இருக்கிற எங்கள் ஐயா இளையராஜாவை இழிபடுத்த முடியுமா? நீ வன்கொடுமை வழக்கு போட வேண்டிய ஒருவருக்குத்தான் இத்தனை கோடியை கொட்டி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காய். வெட்கம் இல்லாமல் நீ எம் மேல வழக்கு போடுற. 126 வழக்கு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் இல்லை. நானும் என் தம்பி தங்கைகளும் படைபடையாக நீதிமன்ற படிக்கட்டை ஏறுகிறோம் என்று ஒரு நாள் இதே படையோட சட்டசபை கட்டிடத்தின் படிக்கட்டுகளை நான் ஏற, நான் பிரபாகரன் மகன்களா? தம்பி, பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. ஏன்னா எங்களை உருவாக்கிய தலைவன் அப்படி.
சாக துணிந்து விட்டால் எல்லாம் சாதாரணமாயிரும்னு சொல்லி கொடுத்தார். சத்தியத்திற்காக நீ சாக துணிந்து விட்டால் சாமானியனும் சரித்திரம் படைக்க முடியும். எனக்கு உயிர் மயிறு ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஐயா பெரியார் சொல்றாரு, சாவுக்கு ஏண்டா பயப்படுற? நீ உயிரோடு இருக்கும் வரை சாவு உன்னிடத்தில் வராது. சாவு வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டாய். எதுக்கு பயப்படுற? எங்களுக்கு கோட்பாடு உண்டு. எங்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்திருக்கிறார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதுதான் எங்க கோட்பாடு. இதான்டா சமூக நீதி. ஐயா பெரியார் கற்பிக்கிறார், தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே எவரும் தாழ்ந்த சாதி இல்லை என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லைங்கிறார். இதுதான் எங்க கோட்பாடு. இது குடிவெளி கோட்பாடு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, மானுட பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை ஒழிக்காத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறார் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? நம்ம எந்த சொல் உன்னை இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக நீ மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? இதுல யாரா பறையன்? நான் தான் என்று எழுந்துறார். எந்த சொல் உன் மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்று, அப்பதான்டா உனக்கு விடுதலை வரும். இப்ப என்ன பண்ற? தமிழன்னா நீ ஒரு இழி மகன் போலவும், ஒரு பாசிஸ்ட் போலவும், ஒரு சாவனிஸ்ட் போலவும், ஒரு இனவெறியவன் போலவும் சொல்லுகிறாய். அதனால நான் என்ன சொல்றேன்? யாராவது தமிழன்? நான் தான், நான் தான்டா தமிழன், நான் தான் தமிழன். ஜூலியஸ் சீசர் சொல்றான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல் நான் ஆகச் சிறந்தவன் என்று. நான் ஆகச் சிறந்தவன், உலகத்திலே முதல் குடி, உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனம் தமிழினம். அது நான் தான். என்கிட்ட வந்து அவரை தாக்கிட்டா இவரை தாக்கிட்டாங்க, குருவிக்கு கொக்குக்கு அரசியல் பேசி ஓடிக்கிட்டு இருக்க, நீ என்னமா பேசிட்டு இருக்கிற? பூச்சி செத்து போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, நீ வந்து என்னையை தாக்கிட்ட உன்னையை தாக்கிட்டேன். வரலாறு தெரியலன்னா படி. எதையாவது பேசிட்டு அலையக்கூடாது. பெரும் போர் நடக்கும்போது குறுக்க ஓடக்கூடாதுப்பா. அடி பிடிச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை. அந்த படத்துல என் தம்பி சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அவங்க உண்மையிலேயே சண்டை போடுவாங்க, சீரியஸா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரெண்டு ஓரமா போய் விளையாடுங்கப்பா. அது மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும், என் தம்பிய உதயநிதி இந்த அண்ணாமலை, நாங்க இங்க நான் அவங்க தாத்தா, உதயநிதியோட தாத்தா, அவங்க அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அவங்க முதலாளி இருக்கார்ல, பெரிய முதலாளி மோடி, அமித்ஷா, அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க ஏன் முன்னாடி ரெண்டு பேரும் செங்கலை வச்சுக்கிட்டு இந்த அந்த தூக்கி காட்டி விளையாட்டு காட்டிருக்காங்க. செங்கலை காட்டி விளையாடக்கூடாதுப்பா, எரிஞ்சு விளையாடணும். நேத்து எங்க மேல எரிஞ்சு இல்ல மாடியில இருந்து, அது மாதிரி எரிஞ்சு விளையாடணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ. ஒன்று, தேர்தல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என் மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு எப்படி நடக்குதுன்ட்டு. இங்க பேசிய என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. நேரம் குறைவா இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான். அதுல என்னன்னா, பணத்தை கொடுக்கிறார்கள், சரி, பணத்தை கொடுத்து வாக்கை பறிப்பது என்பது ஒரு மோசடி, ஒரு ஏமாற்று. அது ஊழல் லஞ்சத்திற்கான விதையை அங்குதான் ஊண்டப்படுது. அது கற்றறிந்த பிள்ளைகள் நன்கு புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக பணத்தை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள் நம்மை. ஒரே ஒரு முறை பணத்தை வாங்கி கொண்டு நாம் அவர்களை ஏமாற்றுவோம். 60 ஆண்டுகளாக ஏமாற்றி அவர்களை ஒரே ஒரு நாள் ஏமாற்றுவது தவறில்லையே. என்ன காசை வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டீங்களே,
நீங்க காசை கொடுத்து கொடுத்து 50 வருஷமா எங்களை ஏமாத்திட்டீங்களே. அதான் பதில் இருக்குல்ல. இல்ல சத்தியம் வாங்கிட்டானே, அவன் எத்தனை சத்தியம் செஞ்சு கொடுத்தான்? காப்பாத்தினானா? ஒன்னையாவது காப்பாத்தினானா? அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தால் நாம் 500 ரூபாய்க்கு கையேந்த வேண்டிய நிலைமை வந்திருக்காது. நீங்க உங்களுக்குள்ள ஒரு நியாய சிந்தனை, அற உணர்வு இருக்கு. என்னப்பா புள்ள மேல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டோம், பால் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டோம், குலதெய்வம் இந்த சாமி படத்துல சத்தியம் பண்ணிட்டோம், தாளியில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டோம். இப்ப என்ன அயோக்கிய பேல்ட்டா நம்ம அடிச்சு கொடுத்த சத்தியம் என்னத்துக்கு? அதுக்கு என்ன? அந்த சத்தியத்துக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அவன் என்ன சத்தியவானா? அவன் என்ன அண்ணல் காந்தியடிகளா? யாரு? அதனால நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே. வேணா நம்ம குலதெய்வம் பூசாரிட்ட போய் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம். நீங்க சனி தோசை இருக்கு, நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு காக்கைக்கு சோறு வச்சுட்டு சனி பகவானை வேண்டிங்கன்னா ஒரு பரிகாரம் இருக்கு. எல்லாத்துக்கும் தான் பரிகாரம் இருக்கே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 5000 கொடுத்தானா வெறும் 50 ரூபாய் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு அப்படி வச்சிடணும். எந்த சாமி படத்துல சத்தியம் பண்ண அந்த படத்துக்கு முன்னாடி வை. நீ ஓட்டு போட போறீல, அந்த சாமி கோயில உண்டி எல்லாம் அதை போடு, நேர விவசாயிக்கு ஓட்ட போடு. தட்ஸ் ஆல். அவ்வளவுதானே. நீ என்ன சொல்லணும்? நான் காசை உனக்கு கொடுத்துட்டேன் ஐயா, உனக்கு காணிக்கை செலுத்திட்டேன், எனக்கு எந்த பாவம் வரக்கூடாது, இந்த காசு 5000 ரூபாய் கொடுத்தான்ல அவனுக்கு சேரட்டும் இந்த பாவம் எல்லாம் போட்டு போயிடும். நான் உங்களுக்கு பணம் தர மாட்டேன், நான் உங்களுக்கு இலவசம் தர மாட்டேன். ஆனால் நான் தருகிற இலவசம் என்ன? ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு தருவேன். நான் 10 வருடமாக உங்கள் மகன் பேசியதை இன்று இந்திய ஒன்றிய அரசு சொல்லுது, 6 வயசில் பிள்ளைகளை 1ஆம் வகுப்பு சேர்க்கணும்னு. நான் இதை 10 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். உலகத்திலே கல்வியில் தலை சிறந்த நாடு தென்கொரியா, அது 8வது வயதில் பிள்ளைகளை 1ஆம் வகுப்பு சேர்க்குது. இவன் ஒரு புதிய கொள்கை வந்திருக்கான், கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கான். அந்த 8 வயதுல பொதுத் தேர்வு எழுத சொல்றான். இவங்க என்ன பண்றது? ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், இவர்கள் கொண்டு வருகிற புதிய கல்விக் கொள்கை என்பது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் என்று. இப்ப நான் முதலமைச்சர், என்னப்ப புதிய கல்வி கொண்ட உனக்கு பொட்டா மடிக்க தாள் வேணுமாடா, இந்த வச்சுக்கடா. உனக்கு மிச்சர் மடிக்க தாள் வேணுமா, இந்த வச்சுக்க. உனக்கு போண்டா வடிக்க தாள் வேணுமா, இந்த வச்சுக்க. குழந்தை கழிவு வச்சுனா துடைக்க தாள் வேணுமா, இந்த வச்சுக்க. போடா கல்வி என்னத்தையோ ஒன்ன பண்ணிக்கிட்டு. இங்க 2 பேரும் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிற அரசு மருத்துவமனத்தை தரத்தை உயர்த்தப்பா. என் பிள்ளைய காயம் பட்டாங்க, 6 பேர் போறாங்க, ஒரு காவல்துறை தம்பி உட்பட அங்க போய் பாக்குறேன். மருத்துவர் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க சார், நிறைய பேர் வந்திருக்காங்க சார், ஆனா ஆட்கள் குறைவு சார், கொஞ்சம் கொஞ்சமா தான் சார், ஒவ்வொருத்தரா தான் சார் தையல் போட முடியும், பிளீஸ் சார் என்றார். பாவமா இருக்கு. 2 மருத்துவரை வச்சுட்டு அவ்வளவு பெரிய அரசு மருத்துவமனை கேவலம். இதுல எய்ம்ஸ் சரி, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டா, சரி கட்டிட்டா, அதுல யாரு ஒரு மருத்துவர், யாரு டாக்டர், யாரு கியா போல் ஹே அவன் நோயாளியாரு எங்க அப்பத்தா. எப்பே ஒரு பக்கமா தலை நச்சுன்னு வலிக்குதப்பே, ஏதாவது கொடுத்து விடுப்பேம்மா. கியா போல்தா ஹே? நர்ஸ் யாரு? ஏன் இல்ல. டாக்டர் யாரு? ஏன் இல்ல. நோயாளி யாரு? எங்க அப்பத்தான். அவன் தலைவலின்னா வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்துருவான், அது வர்ற வழியிலே போய் சேர்ந்துடும், நாங்க புதைச்சிட்டு போக வேண்டியதுதான். இந்த பைத்தியக்கார பயிலா டே, என்னடா இந்த நாட்டை மக்களையும் மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு. ஐயா இதுக்கு மேல எந்த குலதெய்வத்தை கும்பிட்டு நம்ம தப்பிச்சு போறதுன்னு தெரியல. நமக்கு ஒரே ஒரு குலதெய்வம் தான் இருக்கு, அது விவசாயி தான். உலகத்துக்கு சோறு ஊத்திய காப்பாத்துற விவசாயி. அதை கும்பிட்டு ஒரு ஓட்ட போட்டு விடு. நீ ஏன் நாட்டை பத்தி கவலைப்படுற? ஐயனாறு சாமி மாறி, கருப்பனைய சாமி மாறி நாட்டு எல்லையில் இன்று இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிற மகன் நான். நீ அதை பத்தி கவலையே படாத. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், சுயநலம் தான் உண்டு. அது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் நலன். அது ஒண்ணுதான் எங்களுடைய இது. இந்தியை எதிர்த்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பூரா இந்திக்காரன என்றா. இந்திய திணிச்சா தானே சீமா நீ எதிர்ப்ப? இந்திக்காரனையே திணிக்கிற என்ன பண்ணுவ?
நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் வெல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலையும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. வந்துட்டனா வட இந்திய தொடர் வண்டி இல்லை, இங்கிருந்து அவன் ஏறி போறதையும் அவன் தடுக்க முடியாது. எந்த வழியில் வந்தானோ அந்த வழியிலே போவான். எப்படி போக? வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பாரு எப்படி போக வைக்கிறேன். ஒரு காணொளி என் பிள்ளைகள்லாம் பார்க்கணும், தேடி பாருங்க. ஒரு வெதுப்பகம், அதாவது பேக்கரி, அதுல ரொட்டி தயாரிக்கிறாங்க. எது பன்னு, இந்த வரிக்கி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுல இந்த வட இந்திங்க டவுசரை போட்டுக்கிட்டு அதை வேலை செய்யறாங்க. செய்யும்போது அந்த ஒரு இதற்கு தட்டுல அந்த ரொட்டி இருக்குல்ல, அந்த ரொட்டி மேல காலை வச்சிருக்கான். காலை வெறும் காலில் மிதிச்சு அதை எடுத்து பையில வைக்கிறான். அந்த பண்ணை தூக்கி வைக்கிறான். வைக்கும்போது அந்த பண்ணல நாக்கிட்டு ரெண்டு நக்கிட்டு உள்ள போடுறேன். என் பிள்ளை இதை வாங்கி சாப்பிடுது. எங்க வயசான தாய் தேந்தையர் அந்த தேநீர்ல முக்கிய இந்த வரிக்கையை சாப்பிடுது, இந்த ரொட்டியை சாப்பிடுது. இவனெல்லாம் நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? எங்கடா இருக்கு அந்த ஃபேக்டரி, எடுறா தூக்கடா, அவனை கொண்டாடா, எல்லாத்தையும் கலட்டுறா, மரத்துல கட்டுறா, பச்சை மட்டைங்கடா, பச்சை மட்டைங்க வெள்ளா, ஏய் உப்பு தண்ணி இருக்காடா, இல்லைன்னா பக்கத்துல கடல் இருக்கு, ஒரு வாளி அள்ளிட்டு வாடா, கடல் தண்ணி ஊத்துறா, தொலைச்சு விட்டுருவேன். சும்மா வாங்கிட்டே பேஸ்ட் இருக்கான்னு நினைச்சிருக்கேன் நீ என்னைய? சொல்லு சார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் தாங்க நாட்டுக்கே பாதுகாப்பு. எனக்கு ஏங்க புதுசா ஒரு பாதுகாப்பு? எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஒரு ஆளா ஒரு பெட்டியை தூக்கிட்டு வானூர்தி நிலையத்தில் நிற்பேன். என்னண்ணே இப்படி இவ்வளவு அண்ணே, என்ன யாருமே இல்லை, தனியா நிக்கிறீங்க? ஏன்டா அதுக்காக 60 பேரை டிக்கெட் போட்டா குட்டி வரும், ஒரு டிக்கெட் 12,000டா. இருடா, எனக்கு ஒன்றும் இல்லடா, எல்லாம் என் சொந்தக்காரன்டா அப்படின்னு. அவங்க என்னமோ பயந்துகிட்டு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்க வர்றான்ல, அப்ப வந்துருங்க நம்ம மக்கள் ஒரு தட்டுல இப்படி ஆரத்தி, இது ஏன் ஆசிட்டு ஊத்தி இருக்குன்னு இன்னைக்கு பயப்பட மாட்டேற? இதுக்குள்ள ஆசிட்டு ஊத்தி இருக்கும் பயப்பட மாட்டேறியே? கிட்ட போய் நின்று நல்லா அது பண்ணிக்கிறியே, அப்ப பயம் இருக்க மாட்டுது. கட்டி கட்டி பிடிக்கிறது, கிட்ட போய் கும்பிடுறது, ஓட்ட பறிக்கிறதுக்கு. வாங்கின பிறகு இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு கொடுங்க, செக்யூரிட்டி, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயா எல்லாம் போட்டு திரிவான். எளிமையா இருக்கணும். மக்கள் காசை அவசியம் இல்லாம ₹1 தண்ட செலவு பண்ணக்கூடாது. கொடுமை. இங்கே நண்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். அதுவும் படித்த என் தம்பி தங்கிகள் இருவரும் நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் கவனிக்கணும். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற அரும் தொண்டு என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். இந்த கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட உங்கள் பிள்ளைகள் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறோம். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இதான் எங்க கோட்பாடு. என்ன சீமான் எல்லாம் பேசிட்டுக்கிற? ஆட்டுக்கு அரசியல் இருக்கா? இருக்கு. மாட்டுக்கு அரசியல் இருக்கா? இருக்கு. மாட்டு தீவன விலையேறி போச்சு, கொலை என்று வேளாண்குடி மக்கள் போராடுவது மாட்டுக்கான அரசியல். ஆட்டுக்கு கோமாரி நோய் வந்து விட்டது, மருத்துவ முகாம்களை போட்டு எங்கள் ஆடுகளை காப்பாற்றுங்கள் என்று எங்கள் மக்கள், வேளாண்குடி மக்கள் போராடுவது ஆட்டுக்கான அரசியல். காடுகளில் சிகரெட்டை புகைத்து விட்டு போட்டு விடாதீர்கள், காடு எரிந்து விடும் என்று பலகை எழுதி வைக்கிறமே, எச்சரிக்கை விளம்பரம் செய்கிறமே, அங்கே அது காட்டுக்கான அரசியல். பாலித்தீன் நெகிழி தாள்களை அங்கே போட்டு விடாதீர்கள், அதை மானும் வரையாடும் காட்டெருமையும் தின்றுவிட்டு இறந்துவிடும், அதை போடாதீர்கள் என்று எழுதி வைக்கிறமே, அது மாட்டுக்கும் ஆட்டுக்கும் மானுக்குமான அரசியல். எல்லா வீரர்களுக்கும் அரசியல் இருக்கு உடன் பிறந்தார்களே. நாங்கள் ஏன் மாலையை வாங்குவதில்லை, பூக்களை பெருமையாக ஏந்துவதில்லை? அது எத்தனாயிரம் தேனீகளுக்கான உணவு, எத்தனாயிரம் வண்ணத்து பூச்சிகளுக்கான உணவு, எவ்வளவு வண்டு தேன் சிட்டுகளுக்கான உணவு. அதை வாங்கி மாலையை போட்டு என்னத்த மயிரை புடுங்கின? நீ என்னத்த புடுங்கின? என்னத்த புடுங்கின? நீ என்ன வெட்டி முறிச்சு வரி வீர படையை கண்டு அப்படி இப்படி வந்துட்ட? பீச்சக்கர பயலு ஒன்னும் புடுங்கிறது இல்ல. எல்லாம் என் பங்காளி கதை தான். விளையாட்டுல ஒரு விளையாட்டுலையும் ஜெயிக்கிறது இல்லை, தோத்துறது. ஆனா அந்த பாத்திர கடையில போய் ஒரு நல்ல கப்பை வாங்கிடுறது, அதுல பேரை எழுதிட்டு நிப்பாட்றா நிப்பாட்றா, ஏய் பாடுறா, ஏய்
எப்படி எவ்வளவு பெரிய கப்பு அடிசாம்பார் ஜெய்சாம்பார்னு வர்றது. அதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இம்பிட்டு வேலை செஞ்சு விட்டு 1.5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி. ஆகவே அந்த வகையிலே திராவிட மாடல் ஆட்சி என்பது, அதிலே தீய வச்சு கொளுத்துங்கள் என்பது கால கொடுமை. தலைவன்னா யாரு? எங்கள் ஆங்கில அகராதியில் இங்கிலீஷ் டிக்ஷனரி போய் தட்டினால் தமிழன் என்றால் கூலி என்று எழுதி வச்சிருந்தான். இந்த இனத்தில் ஒரே ஒரு தலைவன் பிறந்தால் தமிழன் என்று தட்டினால் புலி என்று மாறிச்சு. புலியாக இருந்த தமிழனை புலியாக மாற்றி எழுத வைத்தவன் எங்கள் உயிர் தலைவன், எங்கள் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எங்கள் பாட்டன் அருள்மொழி சோழன் வாழேந்தினான், வேலேந்தினான். உலகம் முழுமைக்கும் கடல் பட கடந்து படைபல நடத்தி உலகில் பல்வேறு நாடுகளை வென்றான். அவன் மகன் அரசேந்திர சோழன், அவனும் படைபல நடத்தி உலகத்தில் பல்வேறு நாடுகளை வென்றார்கள். அப்போது கூட தமிழனின் வீரம் மானம் உலகத்திற்கு போய் சேரல. உலக பொதுமறை தந்தான் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று உயிர்மெனை எம்பாடினான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாமல் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று உயிர்மெனை எம்பாடினான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்றான். ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னெறியை போதித்த எங்கள் பொதுமறை தந்த எங்கள் பிதாமகன் வள்ளுவ பெருமகனார் காலத்திலும் தமிழன் பெருமை உலகிற்கு சேரல. ஒரு எளிய மகன் வந்தான், ஒரே ஒரு துவக்கை தூக்கினான். உலகம் திரும்பி பார்த்தது. தமிழன் என்றால் யார், அவன் வீரம் என்றால் என்ன, அவன் மானம் என்றால் என்ன, அவன் அறம் என்றால் என்ன என்று. நாம் எல்லோரும் புறநானூற்று வீரத்தை படித்தோம். எங்கள் தலைவன் மட்டும்தான் புறநானூற்று வீரத்தை படைத்தான். அவன் பிள்ளைகள் நாங்கள். இந்த தேர்தல் வெற்றிக்காக நிற்கிறவன் அல்ல உங்கள் மகன் சீமான். என் இனத்தின் தேர்தலுக்காக, இனத்தின் தேர்ச்சிக்காக, அதன் வளர்ச்சிக்காக, அவன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்க்கைக்காக, என் ஆயுதந்தையருக்காக இந்த வேலையை செய்யவில்லை. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு, அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தமிழ் இளம் தலைமுறையினருக்கு, சந்ததி சந்தையினராக வாழையடி வாழையாக வரக்கூடிய வாழ்வாங்கு வாழ்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்காக இந்த மகன் 13 ஆண்டுகளாக கத்தி கொண்டிருக்கிறேன். இந்த கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி 25 ஆண்டு. சத்தமாக பேசாதே எத்தனையோ மருத்துவர் சொல்லிட்டார்கள். அதை தவிர வேற மருத்துவம் தான் எனக்கு சொல்லுங்கன்னு. ஏன் என் கோட்பாடு என்ன? சத்தியத்தை பேச வேண்டும், அதை சத்தமாக பேச வேண்டும். உண்மையை பேச வேண்டும், அதை உறக்க பேச வேண்டும். கோட்பாடு அதுதான். உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, உறுதியாக பேச, அதை இறுதி வரை பேசு என்கிறார் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த கோட்பாட்டை ஏற்று மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரணக்கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுவதுதான் உண்மையான வீரம் என்று போதித்தார் தெய்வ திருமகன் எங்கள் தலைவன். எங்களுக்கு வேண்டியது எங்கள் இனத்தின் விடுதலை, விலை தலையே ஆனாலும் பிரச்சனை இல்லை, தருவோம்ங்கிறான். இதான் எங்க கோட்பாடு. நீ கல்லெடுத்து ஏறி, குண்டெடுத்து ஏறி, ஈட்டி எடுத்து ஏறி, எதுக்கு 5 ஆளுங்க நாங்க இல்ல. எங்களுக்கு ஒரு கோட்பாடு தான். உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெருந்தகைகளே, அன்பு என்றால் அன்பு, வம்பு என்றால் வம்பு. நீ வெட்ட அருவாளை ஓங்கும் போது ஐயா சாமி விட்டுடு என்று காலில் விழுகிற ஈன பிறவி இழிமகள் அல்ல, இழி மக்கள் அல்ல நாங்கள். நீ வெட்ட வேண்டும் என்று எண்ணுகிற போதே வெட்டி முடித்து விடுகிற வீரமரவர் கூட்டம் என்பதை நீ மனதில் வச்சுக்கிட்டு என்னை தொடணும், அணுகணும். எங்க மக்கள்கிட்ட நாங்க உரிமை இருக்கு. எனக்கு வாக்கு கொடுங்கன்னு கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? புதுசா என்ன பண்ண போற? 50 ஆண்டுகளாக செய்யாத நல்லதை அடுத்த 3 ஆண்டுகளை செய்ய புரியல. ஐயா ஈவி.கே. இளங்கோவன் வென்று என்ன பண்ண சட்டசபைக்கு முதல்ல போவார, போய் என்ன பண்ணுவாரு, என்ன பேசுவாரு?
விசைத்தறி நெசவாளர்கள் ஆயிரக்கணக்கான விசைத்தறிகளை மூடிவிட்டார்கள். மின் கட்டணத்தை குறைங்கள், நூல் விலையேற்றத்தை குறைங்கள் சொல்லுவார. சாயக்கழிவை கொட்டி கொட்டி இந்த காவிரி நதி எங்கும் நதிகளெங்கும் நஞ்சாயி போனது, அது தூய்மைப்படுத்துங்கள். அப்படி இது நடக்க போகுதா? எல்லா சாயக்கழிவு பற்றையும் உள்ள ஆழ்குழாய் விட்டு உள்ள தள்ளி விட்டுறான். அது நிலத்தடி நீர் உரம் கருப்பாயிருது. தண்ணி எடுத்து மக்கள் போது தண்ணி நஞ்சாயிருது. நீர் நஞ்சாகி, நிலம் நஞ்சாகி, காற்று நஞ்சாகி, உணவு நஞ்சாகி போனால் இந்த பூமி வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாறிவிடாதா? இந்த 500 ரூபாய் இவங்க கொடுக்கிற வாக்குக்கு காசு கொடுக்கிற காசை உங்கள் சந்ததியினுக்கு, உங்கள் பேரம்பேத்திக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போக போறீங்களா? அதையா வைத்து விட்டு போக போறீர்கள்? இந்த பூமியை வாழுகிற உங்கள் தலைமுறை பிள்ளைகள், உங்க சந்ததியினர் வாழுகிற பூமியாக வைத்து விட்டு போக வேண்டும் என்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 30 வயதிலே மூச்சு திணறல் வருகிறதே காரணம் என்ன? காற்று நஞ்சாய் விட்டது. ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை, சராசரி ஆவரேஜ். கனடா என்கிற நாடு ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வைத்திருக்கிறது. அந்த நாட்டின் பிரதமர் இது போக இன்னும் 100 கோடி மரங்களை நட உத்தரவிட்டிருக்கிறேன் என்று சொல்றார். இங்கே ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை ஆயிரம் கார்கள் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்குது, எண்ணி பார்த்துக்க. மரத்தின் அருமை உனக்கு தெரியுமா? நீ ஆக்சிஜன்ங்கிற, மூச்சு காற்றுங்கிற, உயிர் காற்றுங்கிற, நச்சு காற்றை உயிர் காற்றாக மாத்தி தருகிற பணியை உலகத்தில் மரங்கள் மட்டும்தான் செய்யுது. அப்புறம் நீ மறந்தான்ற அதே உங்களுக்கு கிளீன் இந்தியா கொண்டு வந்த பெருமக்கள் ஏன் கிரீன் இந்தியா கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல? பிளாஸ்டிக்கையும் இந்த நெகிழி பாலித்தனையும் குலைமம் இந்த நெகிழியை ஒழிக்காமல் எப்படி நாட்டை தூய்மை இந்தியாவாக்குவீங்க? தூய்மைங்கிறது குப்பையை குட்டி அல்றதா தூய்மை? உண்மையான தூய்மையான இந்தியா எது? சாதிய தீண்டாமை இழிவற்ற ஒரு நாடு. ஏழை பணக்காரன், பசியோடு உறங்க செல்லாத மக்கள், பசியோடு இல்லாத பச்சிளங்குழந்தைகள், அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவம், சரியாக சமமாக தரமாக இலவசம், பயணிக்க நல்ல பாதை, தடையற்ற மின்சாரம், கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, வீடற்ற குடிகளே இல்லை என்ற நிலை, இதையெல்லாம் உருவாக்குவதுதான் ஒரு தூய இந்தியா. அப்படி இல்லை. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, வெங்காயம், வெள்ளப்பூண்டு எல்லாம் இருக்க, ஒரே சுடுகாடு இருக்கு அந்த நாட்டுல. நீ ஒரே ரேஷன் கார்டு கொண்டா, ஒரே தேர்தலை கொண்டா, ஒரே தேர்வை கொண்டா, எல்லா அண்டாவை கொண்டா, குண்டாவை கொண்டா, ஆனால் ஒரே சுடுகாடை முதல்ல கொண்டா. இவனைதான் தீண்டாமை வழக்கில் போடணும். நீ எதுக்கு தாழ்த்தப்பட்ட மகளுக்கு தண்ணி தொட்டி கட்டின? என்ன நீ சமூக நீதி பேசுற? நாட்டின் குடிகளுக்கு ஒரு கிராமம் என்றால் ஒரே தண்ணி தொட்டி, பொது தொட்டி. அவன் தெருவுக்கு ஒரு குழாய், இவன் தெருவுக்கு ஒரு குழாய், இவன் தெருவுக்கு ஒரு குழாய், விடு, அவ்வளவுதானே. அப்படி இருந்தா மலத்தை கரைப்பானா? தொட்டியில கழிவை கரைப்பானா சொல்லு. நீயே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனி தொட்டி கட்டுகிறாய். அப்ப நீதான் தீண்டாமையை கடைபிடிக்கிறாய். உன் மீதுதான் வன்கொடுமை வழக்கு தொடுக்கணும். நான் வந்தா சாத்தியமா தொடுப்பேன். இரட்ட கோவள முறை இருக்கு, இரட்ட கோவள வெட்கப்படுது, அவமானப்படு. 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து இரட்ட கோவள முறை நான் வர்றேன், நல்லா ஒரு தடவை வச்சுட சொல்ல பார்ப்பேன். ஒருத்தனை இரட்ட கோவள முறை கடைபிடிக்க சொல்லு. குடிச்சிட்டு தூர போடுற காகித கோவளை வந்துருச்சு, யூஸ் அண்ட் த்ரோ கோவளை. எல்லாருக்கும் ஒரே கோலை கொடு, குப்பை கொடி அங்கே போய் குடிச்சிட்டு போட்டு போ, முடிஞ்சு வச்சு. இதை கொண்டு வர முடியாதா? குடிவாரி கணக்கெடுக்க எடுங்கிற நிதிஷ்குமார் எடுக்கிறாரு பீகார்ல, அகிலேஷ் வலியுறுத்துறான் உத்தரப்பிரதேசத்தில் எடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு, இட பகிர்வு. என்னடா கவுண்டா எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, எழுது தேவேந்தர் எவ்வளவு, தேவர் எவ்வளவு, தேவர்ல கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, சேர்வார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, என்ன பிள்ளைமர எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, என்ன அதுல உட்பிரிவு எவ்வளவு, செங்குந்தர் எவ்வளவு, எல்லாம் என்னப்பா, என்ன எண்ணி கொடு. எங்க ஐயா ராமதாஸ் ஐயா சொல்ற மாதிரி படையாச்சி 2 கோடி இருக்கா, 2 கோடிக்கு கொடுப்பா, 2 கோடி பேருக்கு சோற கொடுப்பா. இங்க இருப்பா, இங்க 1.5 கோடிக்கு கொடுப்பா. இங்க வந்து 1 கோடி இருக்கான், 1 கோடிக்கு கொடுப்பா. இங்க 50 லட்சத்துக்கு கொடுப்பா.
யாராவது எதிர்த்து பேசினா எங்களை சூடுப்பா, அவ்வளவுதானே. ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது, 50 பேருக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பக்கூடாது. அது சமூக நீதி இல்லை, சமூக அநீதி. நீ 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புற, 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புற. ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, எல்லாம் கேட்டுக்க, 10 கிலோ அரிசி. ஒரு கிழவி மட்டும் இருப்பா ஒரு வீட்டுல, ஒரே ஒரு அப்பத்தா யாரும் கிடையாது, அவ ஒரு அட்டை வச்சிருக்கா, அந்த அட்டைக்கு 10 கிலோ அரிசி. எங்க வீட்டுல 10 பேர் இருக்கோம், ஒரு குடும்ப அட்டை, அந்த ஒரு அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது சரியான சமூக பங்கீடான்னு நீ யோசிச்சு. இதை செய்யறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் யாருக்காவது துணிவு இருக்கா? பெரியாரை பேசினீர்கள், அண்ணாவை பேசினீர்கள், சமூக நீதி காத்த புரட்சி நீங்க என்னென்னமா பேசினீங்க. இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் துணி இருக்கா? ஐயா ஸ்டாலின் தெரியாது, எடுக்க மாட்டீர்கள், எடுக்க மாட்டீர்கள். அதை யார் எடுப்பா? பிரபாகரன் மகன் வந்துதான் எடுப்பான், எடுப்பான். முறைப்படி அனைவருக்கும் அனைத்தையும் பங்கிட்டு கொடுப்பான். எல்லாருக்குமான கல்வி, எல்லாருக்குமான வேலை வாய்ப்பு, எல்லாருக்குமான மருத்துவம். கன்னடரை வெறுக்கிறாரு, தெலுங்குரை வெறுக்கிறாரு, மலையாளி வந்தா கல்வி இலவசம்னா எல்லாருக்கும் இலவசம் தான், தடையற்ற மின்சாரம்னா எல்லாருக்கும் மின்சாரம் தான், சரியான சாலைனா கன்னடர்ல இந்த பாதையில போக கூடாது அப்படிலாம் செக் போஸ்ட் போடுறது இல்லை, எல்லாருக்கும் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். நாங்க எல்லா மாநிலத்திலையும் வாழ்றோம், தனித்த அரசியல் எங்களுக்கு இல்ல. அந்த மண்ணின் மக்களின் அரசியலோடு கரைந்து கலந்து பயணிக்கிறோம். அப்படி இந்த மண்ணில் தமிழ் தேசிய பிள்ளைகள் தங்கள் இன உரிமைக்காக, மண் மீட்சிக்காக, மக்களின் எழுச்சிக்காக, தமிழ் மீட்சிக்காக, தமிழர் எழுச்சிக்காக, மண்ணை காக்க, மக்களின் நலனை காக்க, வளத்தை காக்க போராடுகிற ஒரு அரசியலை கட்டும் போது இந்த நிலத்தில் நீண்ட காலமாக வாழ்கிற எந்த குடியானாலும் இந்த குடிமக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டியது தார்மீக கடமை, பொறுப்பு. இப்ப நான் வந்த பிறகு ஏன் எதுக்குற? தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்னு மாமா சொல்றாரு, ஆளணுங்க, அவ்வளவுதான். தட்சால் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் இங்க வரும்போது தமிழர் ஆயிக்கிறீங்களா? அது ஏன்? எங்க புரட்சி பாவலன் பாடுறான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு பாடுறான். அது காரணம் என்ன? கேரளால இருந்து இங்க வந்தா தமிழர், திராவிடர். ஆந்திரால இருந்து இங்க வந்தா திராவிடர், அங்கிருந்து இங்க வந்தா கர்நாடகா வந்தா திராவிடர். அவர் ரொம்ப நாள் தான் நாங்க தமிழர் சொல்லிக்கிறது. பீகார்ல இருந்து வந்தா இந்து இந்தியன், குஜராத் வந்தா இந்து இந்தியன், மேற்கு வங்கத்துல இருந்தா இந்து இந்தியன், உத்தரப்பிரதேசத்துல இருந்தா இந்து இந்தியன். நல்லா பாத்துக்கிறேங்க. ஆனால் இந்த நிலத்தில் பிறக்கிற தமிழின பிள்ளைகள் நாங்கள் எங்கு போனாலும் தமிழன். ஆந்திரா போனாலும், கர்நாடகா போனாலும், கேரளா போனாலும், பஞ்சாப் போனாலும், குஜராத் போனாலும், டெல்லி போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும், அமெரிக்கா போனாலும், அரபு நாடுகளுக்கு போனாலும், பிரான்ஸ் போனாலும், ஜெர்மனி போனாலும், டென்மார்க் போனாலும், எங்கு போனாலும் நாங்கள் தமிழர்கள் தான். நாங்கள் இனம் மாறுறது இல்லையே, இனம் மாறுவதில்லை. நீங்க இங்க இனம் மாற வேண்டிய தேவையில்லை. இந்த நிலத்தில் நீங்கள் பாதுகாப்பாக எங்களோடு இணைந்து வாழ்வதற்கு நீங்கள் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. வாழ்வதற்கு நீங்கள் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களை நீங்கள் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இனம் மாறுவீர்கள், ஆனால் நாங்கள் அதை விடுவதாக இல்லை. இதான் எங்க கோட்பாடு. ஏன்னா விட்டு விட்டு ரொம்ப நாளா வீதிக்கு வந்து நின்ட்டோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அந்த ஒற்ற பெருமையில் தமிழன் மல்லாந்து படுத்தான். வந்த மணல ஏறி மீச்சு எச்சை காரிட்டான், எச்சைக்காரி துப்பிட்டான். இவன் வந்தவரெல்லாம் வாழ வச்சுட்டு வாடகை வீட்டுல குடியேறிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல வட இந்தியா அடிப்பான். ஈழத்தில் நடந்தது எனக்கு இங்க நடக்கும். அங்க அடிச்சு வரட்டினா நிக்கிறதுக்கு அகதியா வந்து நிக்கவாது இங்க ஒரு இடம் இருந்துச்சு. இங்க இருந்து அடிச்சு வரட்டினா இங்க போவ நித்யானந்தா தீவுக்கு போகணும். இவ்வளவு பேரும் போக முடியுமான்னு யோசிச்சுக்க. என்னது இது? புரிஞ்சுக்க, புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணனு இன்னும் எத்தனை நாளைக்கு கத்துவேன்? கத்திக்கிட்டு இருக்கேன், உயிருக்கு வரை கத்துறேன். அதுக்கு மேல போ. இருக்கும்போது இந்த மாதிரி ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது அதிகாரத்தை கொடுத்துரு. அப்புறம் சக்கரை நாள் காலையில் போகும்போது நீ தந்து பயன் இல்லை. கவனமா இதை வேற பார்த்துக்கணுங்க. அது பிரச்சனை. அதனால படித்த என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், நமதுடைய அப்பா பெருந்தகப்பனார் நம்மாழ்வார் அவர்கள் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது.
அப்படி இருந்தாலும் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்று சொல்கிறார்கள். அவர்கள் 1/4 நூற்றாண்டு காலம் சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் பொருளியல் சூழியல் அரசியல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்க படிக்கணும். அதுல அந்த புத்தகத்தில் அவங்க சொல்றாங்க, 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஆய்வு செய்த ஐநா பெருமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 12 ஆண்டுகள் தான் இந்த பூமியில் வாழ்நாள் இருக்கும், அதாவது ஆயுள் இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் விழிப்படைந்து கொள்ளுங்கள், எச்சரித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஆனால் அதை பற்றி யாரும் விழிப்படைந்ததா தெரியல. ஆனால் உங்கள் மகன் தான், உங்கள் உடன் பிறந்தார் தான் தொடர்ச்சியா நான் அதை கத்திக்கிட்டு வரேன். ஐயா எழுதுனாங்க, நான் தொடர்ச்சியா பேசிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த மண்ணை பாதுகாத்து வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இந்த பூமிக்கு வந்த ஒரு வழிபோக்கன் தான், வந்துட்டு போயிடணும், இன்னொரு சந்ததிக்கு விட்டு போயிடணும். மாமேதை மார்க்ஸ் அவர்கள், இது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு சமூகத்துக்கோ ஒரு நாட்டிற்கான பொது சொத்துலாம் ஒன்றும் கிடையாது, இது உன்னுடைய சந்ததியினருடையது. நீ இப்போது வாழ்கிற நிலையில் இருக்கிற பூமியை இன்னும் செழுமைப்படுத்தி உன் சந்ததிக்கு விட்டுட்டு போகணுங்கிறாரு மார்க்ஸ். நீ அப்படி இருக்கா? உங்க அண்ணனே நாளைக்கு முதலமைச்சர் ஆயிரம் வச்சிருக்க, 1000 ரூபாய் வச்சுக்க. இப்போ தண்ணியை உறிஞ்சி விற்கிறார்கள். அது குடிக்கிற அளவுக்கு தண்ணி தரம் இருக்கா சொல்லு. தண்ணியில மனித உடலுக்கு ஆற்றல் தருகிற நுண்ணுயிரிகள் இருக்கு. பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள், கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள். அதை இவன் பியூரிஃபை மினரல் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றான், அதை கொண்டு போறான், அதையெல்லாம் கொண்டு போறான். அதனால நீ அதை குடிச்சின்னா தாக நிற்கும். தண்ணீரால் உன் உடலுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் கிடைக்குமான கிடைக்காது. அதனால உனக்கு 30 வயசை தாண்டும் போது முட்டிக்கு முட்டி வலி வருது. ஏன் வருதுன்னு தெரியல, இதனாலதான் வருது. உனக்கு விளங்குதான்? இப்ப இந்த தண்ணீரை இவங்க விற்கிறாங்க. கடுமையான நீர் வறட்சி பஞ்சம் வரும்போது கூட அழைச்சு பேசினா குடுவையில அது போத்தல்ல தண்ணி வீட்டுக்கு வந்து சேருது. எப்படி அவனுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது? யார்ட்டையும் பதில் இல்லை, யாருக்கும் பதில் இல்லை. அப்ப நாம என்ன செய்யலாம்? அதை தடை செய்யலாம். தண்ணீர் விற்பனைக்கு தடை. இதுவரை வித்தவனை பிடித்து சிறையில் அடை போடலாம், அது செய்யலாம். அப்ப நாம என்ன பண்ணணும்? அரசிய தூய குடிநீரை மக்களுக்கு கொடுக்கும், குழாயை வச்சு ஊத்தும். அப்படிதான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப நீர்த்தேக்கங்கள் இல்ல, புதிய நீர்த்தேக்கங்களை போர்க்கால நடவடிக்கைகள் உருவாக்குறோம். இருக்கிற ஏரி குளங்களை தூர்வாரி பராமரிக்கிறோம். அப்படி செஞ்சிட முடியும், நம்மளால செஞ்சிட முடியும். மரங்களை இவர்கள் வளர்க்கல, இருக்கிற காடுகளை வெட்டிட்டாங்க, நம்ம நட்டு வச்சு வளர்க்கிறோம். மக்கள் இயக்கமாக மாற்றோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம், மக்களையே அதுல பயன்படுத்தல. புரட்சிகர மக்கள் இயக்கமா மாற்றணும். ஒரு பள்ளிக்கூட மாணவன் 10 மரக்கண்டுகளை நட்டு வளர்த்து விட்டால் அவனுக்கு பிராக்டிக்கல் மதிப்பெண் என்று கூடுதல் மதிப்பெண் 10 மார்க் அவனுக்கு கொடுக்கிறோம். 100 மரக்கண்டுகளை நட்டு வளர்த்து விட்டால் அவனுக்கு சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து அவனை பாராட்டுகிறோம். பணம் கொடுத்து ஊக்கத்தொகை கொடுக்கிறோம். வேலையில் அவனுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கிறோம். தமிழில் பெயர் வைத்தால், அப்பா பேரை முதலில் தமிழில் எழுதினால் பாக்குறோம். அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சு வரான என் பிள்ளைக்கு வேலையில முன்னுரிமை. அவனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா தனியார் பள்ளியில படிச்சு வரவனுக்கு, கல்லூரியில் படிச்சு வரவனுக்கு வேலை. இப்ப எங்க வருவான் படிக்க? என்கிட்ட வருவான். இந்த கல்வி கொள்ளை நின்றும். மருத்துவமனை எனக்கு முடியலையா, முதலமைச்சர் அரசு மருத்துவமனையில் படுத்திருக்காருன்னு வந்த போது எல்லா பையனும் இங்க வந்து படுப்பான். அமைச்சர் படுப்பார், சட்டமன்ற உறுப்பினர் படுப்பார், எல்லாம் படுப்பான். திராவிட மாடல்ல காவிரியில படுப்பாங்க, அப்பளோல படுப்பாங்க. தமிழ் தேசிய அரசியல்ல தமிழர் தேசிய அரசு நடக்கும் போது எல்லாம் மாறும், தலைகீழா மாறும். இப்ப தண்ணீரை தேக்கி வச்சிடறோம், மரத்தை நட்டு வச்சிடறோம், செஞ்சிடலாம். ஆனால் மலையை மணலை நம்மால் எப்படி உருவாக்க முடியும்? இதை கற்றறிந்த பிள்ளைகள் பாரு. ஆறு எங்கிருந்து வந்தது? என் அன்பு தம்பி தங்கைகளே, அருவியில் இருந்தது. அருவி எங்கிருந்து வந்தது? மலையில் இருந்து. தாயின் முளை மார்பில் பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி வந்தது. அருவியிலிருந்து ஆறு வந்தது, ஆறிலிருந்து நீர் வந்தது, நீரிலிருந்து சோறு வந்தது, சோறுல இருந்து வயிறு வந்தது, வயிறிலிருந்து உயிர் வந்தது, உயிரிலிருந்து வாழ்க்கை வந்தது. இதுதான் வாழ்க்கை முறை. இப்ப இந்த ஆறுல மணல் எப்படி வந்தது? அருவி கொட்டும் போது அங்க இருக்கிற சிறு குறு பாறைகளை உருட்டிக்கிட்டு வருது. அது ஒன்னோட ஒண்ணு உரசி உரசி சிறு சிறு துகள்களா நொறுங்கி அப்படியே ஆறு மேல படியுது. ஏரியை நாம வெட்டணும், குளத்தை நாம வெட்டணும், கிணற நாம வெட்டணும், கம்மாயை நாம வெட்டணும், தாங்களே நாம வெட்டணும், ஏந்தலே நாம வெட்டணும். ஆனா ஆறை நம்ம உருவாக்கல, அது அருவி உருவாக்குச்சு. அது புரிஞ்சுக்கணும். அதனால ஐயா புலம்பெயர்த்து எப்படி பாடுறாங்க? ஆத்துக்கு பாதை இன்று யாரு தந்தது,
தானாக பாதை கண்டு நடக்குது. காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது? தானாக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொலி வேண்டும் கண்ணுக்குள்ளே. சேரியில் தென்றல் வீசாதா, ஏழை வந்து தீண்டாதா, கங்கையும் தெற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கொரு கட்சி உண்டு, சாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை. சன நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. அத புரிஞ்சுக்கணும். இப்ப மணலை எப்படி நான் உருவாக்குறது? மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இந்த தோலை சீச்சிட்டா, செதுக்கிட்டீங்கன்னா, உரிச்சிட்டீங்கன்னா, அப்ப காற்றுல மிதந்து வர நோய் தொற்று இருக்குல்ல, அதை என் உடல்ல விட்டு நான் 5 நிமிஷத்துல இறந்துருவேன். ஆத்துக்கு மண்ணை அள்ளிட்டீங்கன்னா 6 இறந்துரும். இது உயிரியல். இதை தாண்டி அறிவியல் இல்லை. இதை கற்றுக்கொள்ளாமல் அரசியல் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணுவேன்? இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாமல், அரசியல் எது என்றே தெரியாமல் எனக்கு வாக்கு செலுத்தி என்னாக போகுது? என்னாக போகுது? உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி, உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல், அந்த மணலை இவர்கள் எப்படி அள்ளி வியாபார பண்டமா ஆக்கினார்கள். இப்ப எங்கிருந்து அறிவு வந்ததோ, எங்கிருந்து மணல் வந்ததோ, அந்த மலைகளை நொறுக்கி எம் சாண்ட், மலை மணல் என்று விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை எப்படி வளர்ச்சி என்று கட்டமைத்தீர்கள்? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? யார்? இந்திக்கார வரலைன்னா உனக்கு வேலைக்கு ஆள் எப்படி கிடைக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தாளப்பன் வீடு கட்டலையா? கருது இருக்கலையா? கரும்பு வெட்டலையா? வாழை வளர்க்கலையா? தென்னை மரத்துல தேங்காய் வெட்டலையா? அப்பல என் ஆள்கள் வேலை செய்யலையா? நீ கெடுத்த 24 மணி நேரமும் சாராய கடையை திறந்து குடிக்க வச்சு உழைக்கிற திறனை என் இளைய தலைமுறை பிள்ளையிலிருந்து வெளியேற்றின. 100 நாள் வேலை திட்டம் இந்த இலவு திட்டத்தை வைத்து சோம்பி உட்கார வைத்து சம்பளம் கொடுத்த. அது மூளை என்ற உறுப்பு இருக்கிறவன் செய்யற செயலா? அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா? நாட்டை நல்வழியில் ஆட்சி செய்கிறவன் செயலா? மனித அறிவாற்றலை, மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு எதுவோ அதுதான் வாழும் வளர். இது பைத்தியக்காரனு கூட தெரியுமே. அதை விட பைத்தியக்கார சொல்ல, சுத்த பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அந்த பைத்தியக்காரங்க இவங்க எதை செய்யற செயலா? 60 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு வேலை வேணா கொடுக்காத. வீட்டில் இருக்க வச்சு ஊக்கத்தொகையை கொடுத்து விடு. 300 ரூபாய கொடுத்து விடு. ஒரு அலுவலகத்தை போடு. எனக்கு 50 பேர் கருதறக்க தேவைப்படுது, பதிவு பண்ணிட்டு போறேன். 50 பேர் அனுப்பி மரக்காட்டுக்கு அறுத்துட்டு கரைக்கு வரும்போது 500 ரூபா கொடுக்குறேன். உன் அலுவலகத்துக்கு வந்து நீ கொடுக்குற 300 ரூபாய் கூட அரசு கொடுக்கறத 800 ரூபாய் கொண்டுட்டு ஆத்தால போய் வீட்டுக்கு போட்டோம். அப்ப விவசாயமும் வாழும், உற்பத்தியும் பெருகும். அதான சரியா இருக்கும். இவங்களை என்ன பண்றது? பச்சை மட்டி வெட்டி அடிக்க முடியாது அப்படின்னா எல்லா பணமரமும் மொட்டையாத்தான் இருக்கும். அவ்வளவு மட்டை தேவைப்படும். எத்தனை காலத்துக்கு கத்துறது? வேளாண்மை விட்டு வெளியேறிட்டுனா சோறு எங்க இருந்து வரும்? எத்தனை பேரும் உனக்கு சொல்றேன். கையில என்ன செல்போன், என்ன புதுசா இருக்கு? ஆமாண்ணே 10G 11G கஞ்சி. தம்பி எத்தனை ஜி உன் கைக்கு வரலாம் தம்பி? கஞ்சி எங்க ஆத்தால போய் விவசாயி தான் ஊத்தணும். நீ சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீ பிளைட்ல பறக்கிறது, விண்ணூர்தியில போறத வளர்ச்சிங்கிற. எஸ், வளர்ச்சி, டெவலப். ஆனா அவனுக்கு வயிறு பசிக்கு அது பூமியில இருந்தான் சோறு போகணும். மைண்ட் இட் ஐ சே. தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு அலையாத. விண்வெளியில ராக்கெட் விடலாம், அவனுக்கும் பசிக்குது. ரொட்டி துண்டு பூமியில இருந்தா போகணும். புரியுதா? சும்மா பைத்தியக்காரங்க மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தெரியக்கூடாது. சிந்திக்கணும். உலகத்துல பெரும் பெரும் அறிஞன் சிந்தித்து வச்ச பொக்கிஷங்கள் புத்தகங்கள் இருக்கு. எடுத்து படி. சும்மா பாடத்தை படிக்கிறது, பரீட்சை எழுதுறதே கல்வி நினைச்சுட்டு இருக்காத.
கலப்பை கண்டுபிடிச்சவனை விட உலகத்துல சிறந்த விஞ்ஞானி இன்னும் பிறக்கல. தூண்டி முள் கண்டுபிடிச்சான் பாரு. இப்படி தூண்டி முள்ள லேசா ஒரு இதை பண்ணி ஒரு நரம்பை வச்சு மீனை பிடிச்சி போடலாம்னு ஒரு புழுவை போட்டு ஏமாத்தி முடிச்சான் பாரு. அவன் தானே ஆக சிறந்த சயின்டிஸ்ட். கோடாரி கண்டுபிடிச்சவன், மண்வெட்டி கண்டுபிடிச்சவன், கடப்பாறை கண்டுபிடிச்சவன். அவன் எந்த பல்கலைக்கழகமானவன்? வள்ளுவனை எல்லா பல்கலைக்கழகத்திலையும் குரலை படிக்கிறீங்களே, வள்ளுவன் எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சான்? படிப்புக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. கற்றறிவு மறந்து போகும், பட்டறிவு மறக்காது. நம் முன்னோர்கள் பட்டதை நமக்கு அறிவு பொக்கிஷங்களாக எழுதி வச்சிட்டு போயிருக்கான். அறிவு பொக்கிஷங்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கான். மாங்காய் காய்ச்சா மங்கு, புளியங்காய் காய்ச்சா பொங்கும்னு எழுதுறான். என்னடா மங்கும் பொங்கும்னு ரைமிங் அண்ட் டைமிங் எழுதிருக்காங்கடா. அதெல்லாம் இல்ல. மாம்பு உதிராமல் அதிகமாக காய்ச்சால் பருவ காற்று வீசல போய்த்திருச்சுன்னு அர்த்தம். மாங்காய் காய்க்கல அப்படின்னா பருவ காற்று சரியா வீசிருக்கு, பருவமழை பொய்க்காதுன்னு அர்த்தம். அப்ப பருவமழை சரியா பெஞ்சா விவசாயம் நல்லா விளையும்னு அர்த்தம். இதெல்லாம் அவன் பட்ட அறிவுல எழுதுனது. அதுக்குதான் வெயிட் பண்றேன். ஒண்ணுதான், நீ இங்க பாரு, திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக இல்ல, அதிமுக எதிர்கட்சி திமுக இல்ல. இன்னைக்கோட எழுதி வச்சுக்கணும் மனசுக்குள்ள எல்லாரும். பாரதிய ஜனதாக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் இல்ல, அது இல்லவே இல்ல. காங்கிரசுக்கும் எதிர்கட்சி பாரதிய ஜனதா இல்ல. இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரே எதிர்கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த கோட்பாடு கொள்கைகளுக்கு மாற்று கோட்பாடு கொண்ட அரசியல் பேரியக்கம், புரட்சிகர அரசியல் பெரும்படை, அது நாம் தமிழர் கட்சி தான். அதனால்தான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறோம். இந்த பாரு, கிரவுண்ட் ஒண்ணுதான் இருக்கலாம், கடல் ஒண்ணுதான் இருக்கலாம், ஆட்டம் என்னுடையது, ஆட்டம் என்னுடையது. கடைசியா மே 2ஆம் தேதி